இருக்கிறது. அழகான ராணிகள் கட்டப்பட்ட அழகான கோயில். நீ விரும்பும் போதெல்லாம் கடல் பாகால் இங்கே வழிபடும். நான் மட்டும் பாகாலை வழிபட வேண்டுமா? ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் ஜனங்கள் மேலும் இருக்கிற அவர்கள் வழிபட வேண்டும் என்று நான் நினைக்கிறீர்களா? இப்பொழுதே கடலில் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பாகாலை வழிபட வேண்டும். ஆகா ராஜாவே, யாரை கூப்பிடுகிறது? இஸ்ரவேல் ராஜாவை கூப்பிடுவதற்கு யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது? கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய எலியானாம் இவர். ஆகாப் ராஜாவே, நீ கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்தாய். ஆகாலி தீர்க்கதரிசிகளுக்காக பலிபீடத்தையும் கோயில்களையும் கட்டி கர்த்தருக்கு கோபம். தீர்க்கதரிசியை நாங்கள் இந்த வருடத்தில் பூமியில் மழை பெய்யாது. என்ன இது? பனியும் பெய்யும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மழை தருவார் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தேவையில்லை. பாகாலின் தீர்க்கதரிசிகளே, பாகால் மழைக்காக வேண்டுதலுக்கு செவிசாகி வர நிறைய பலிகளை செலுத்துங்கள். இந்த வறட்சிக்கு காரணமான மனிதரை அழைத்து வாருங்கள். தேவனின் தீர்க்கதரிசிகள் யாரையாவது கண்டால் உடனடியாக சொல்லுங்கள். எல்லா இடத்திலும் தேடுங்கள். அந்த ஏரியாவை கண்டுபிடியுங்கள். இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யத்தில் 3 வருடமாக மழையே பெய்யவில்லை. அவ்வளவு வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. ஆமா. ஓ நண்பனே வசனம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? இந்த வறட்சியின் நடுவில் அத்திப்பழங்களை காண்பேன் என்று நினைக்கவில்லை. உங்களை கண்டவுடன் பயந்து விட்டேன். ஏன் பயந்து விட்டாய்? ஆகாப் ராஜா எங்கள் தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எலியாவா? அவர் யார்? அவர் தாங்கிகள். நீங்கள் எல்லாம் யார் நண்பர்களே? நான் தான் கிஷோர். சரி, வாருங்கள் செல்லுவோம். எங்கே செல்கின்றோம்? ஆகாப் ராஜாவை சந்திக்க. அவர் தான் உங்களை கொல்ல நினைக்கிறார். அவருடன் ஒரு சவால் இருக்கிறது. அவர்கள் பாகால் என்ற ஒரு விக்கிரகத்தை அதை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரையும் அவர்களுக்கு கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும். கர்த்தரா, அவர் உண்மையான தேவன் என்றால் இந்த வறட்சியை முடிவுக்கு கொண்டு வரலாமே. நிச்சயமாக முடியும். அப்படியே எப்போது? விரைவில் நடக்கும். அதற்கு முன்பாக ஆகாப் ராஜாவின் அந்த ஜனங்களையும் அவர்கள் பாகாலை விட்டு கர்த்தர் பக்கமாக திருப்ப. பாகாலா, அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? ஆற்றலா? ஆற்றல் என்றால் அவருக்கு மழையை கொண்டு வர முடியுமா, இடியை கொண்டு வர முடியுமா, இல்லை மனிதனுக்கு ஆற்றலை கொண்டு வர முடியுமா? ஒரு பாதையை எடுத்து அதை மனிதர் வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு கல்லு தான் அந்த பாகால் விக்கிரகம். அது கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது. அதை பின்பற்றுகிறவர்களும் அப்படியே இருக்கிறார். எலியா, நான் கண்டுபிடிக்கின்றேன். இதுதான் ஆகாப் ராஜா. இஸ்ரவேலை கலங்கப்பட்டது நீ அல்லவா? இஸ்ரவேலரை கலங்கப்படுகிறது நான் அல்ல, நீரும் உமது தகப்பன் விட்டார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கர்மேல் பர்வதற்கு முன்பாக ஒன்றரை என்னிடம் ஆட்களை அனுப்பும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ராஜா கூட்டிக் கொண்டு வந்தார்? எலியா தீர்க்கதரிசினால் ஜனங்களை அழைத்ததாக கேள்விப்பட்டேன். கர்த்தாவே, நீர் மெய்யான தேவன் என்றும் இந்த ஜனங்களின் இருதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் இவர்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். கர்த்தாவே, நீதாமே தேவன் என்றும் இந்த ஜனங்களின் இருதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் அறியும்படி என்னை கேட்டருளும். கர்த்தாவே, எலியாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை ராஜாவே. ஆனாலும் அவனது சவாலை ஏற்றுக்கொள்ளும். ராஜாவே, நாங்கள் எலியாவுக்கோ அவர் தேவனுக்கோ பயப்படவில்லை. இது என்னது? இதுதான் பாகாலின் விக்கிரகம். விக்கிரகத்தை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்க. எலியாவை தனியா இருந்து ஜெயிக்கவே முடியாது. நாம் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் கர்த்தர் பக்கம் இருக்கிறோமா என்பதை பற்றி நான் கவலைப்படுவேன்.
ஆம் ஆம், இது சரிதான். எங்கள் கர்த்தர் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள், ஆனால் இந்த பாகால் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள். எவ்வளவு காலம் நான் இரண்டு மாறுபட்ட இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர் எளியவர்தானே. அவர் எளியதானே. உங்கள் இரண்டு காலையை எடுத்து அதை துண்டித்து ஒரு பலிபீடம் ஒன்று பண்ணி வையுங்கள். நீங்கள் உங்கள் பாகாலுக்கு நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் என் கர்த்தராகி ஆண்டவரின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். யாரின் ஜபத்துக்கு அக்னியால் பதில் தருகிறாரோ அவரே உண்மையான தெய்வம். ஆம் ஆம், இது சரிதான். நீங்கள் முதலில் ஆரம்பியுங்கள். உங்கள் பக்கம் தான் அநேகம் பேர் இருக்கிறார். பாகாலே வாரும் இறங்கி வாரும், பாகாலே வாரும் இறங்கி வாரும், பாகாலே எங்களுக்கு வந்து இறங்கும், வாரும் வாரும் மன்னனுக்கு பதிலை கொடுக்கும், பாகாலே வாரும் 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 பதிலை கொடுக்கும், பாகாலே வாரும் வாரும் அக்னியை இறக்கும், பாகாலே வாரும் பலியை ஏற்றுக்கொள்ளும், பாகாலே. இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். உங்கள் பாகால் தூர தேசமாக பிரயாணம் போயிருப்பார், இல்லாட்டி நல்லா தூங்கிக் கொண்டிருப்பார். இன்னும் உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள். பாகாலே வாரும் வாரும், பாகாலே வாரும் இறங்கி வாரும். இவ்வளவு நேரம் ஆகி ஏதாவது நடந்திருக்க வேண்டுமே. எல்லாருமே அருகில் வாருங்கள். முதலில் இதில் தண்ணீர் எடுத்து ஊற்றுங்கள். மீண்டும் அப்படியே செய்யுங்கள். மீண்டும் அப்படியே செய்யுங்கள். ஈரமில்லாத பலிபீடத்தின் மீது பாகாலால் அக்கினியை இறக்க முடியவில்லை. ஈரமுள்ள இந்த பலிபீடத்தின் மீது கர்த்தரால் எப்படி அக்கினியை இறக்க முடியும்? கர்த்தாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, நீதாமே தேவன் என்று வழங்கப்படும். நான் உமது வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று ஜனங்களுக்கு வழங்கப்படும்படி இறங்கும் கர்த்தாவே. திடீரென்று வெளிச்சம் வந்தது. போக வேண்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், எங்கள் பாவங்களை மன்னியும். நாம் இதை பார்க்கப்பட்டால் கர்த்தரே உண்மையான தெய்வம் என்று நம்பியிருக்க மாட்டோம். நீ சமுத்திர முகமாய் போய் அங்கே ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டோம். சமுத்திர முகமாய் போய் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டோம். மறுபடியும் 7 தடவை போய் பார்த்து சமுத்திரத்திலிருந்து கையளவு மேகம் இருக்கிறது. அங்கிருந்து மழை தொடங்குகிறது. வணக்கம்.